ஏன் அடி வயிறு வலிக்குது? அதுவும் ப்ரெக்னன்சியில் எல்லா மந்த்லையும் ஆன் அண்ட் ஆஃப் நிறைய பேர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கர்ப்பப்பை வந்து யூட்ரஸ் வந்து கீழே இருக்கு இல்லையா, அடியில் இருக்கும் போது அந்த கர்ப்பப்பைன்றது லிட்டரலாக நம்மளோட ஃபிஸ்ட் சைஸ் தான் இருக்கும். சே அரௌண்ட் ஒரு 7 to 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கலாம். அந்த சின்னதாக இருக்க வேண்டியது இட் ஆக்சுவலி பலூன்ஸ் அப் 10 to 15 டைம்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மற்ற சிம்டம்ஸும் இருக்கலாம், லைக் பர்னிங் சென்சேஷன் வைல் பாசிங் யூரின், இல்லை விட்டு விட்டு போகிற மாதிரி ட்ராப்லெட்ஸ் மாதிரி தான் யூரின் பாஸ் பண்ணுவீங்க, ஃப்ரீயாகவே பாஸ் பண்ண மாட்டேங்க. ஃபீவர், லோ கிரேட் ஃபீவர் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை அணுகுங்க. urinary tract infection if it goes undiagnosed, அதாவது நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா that could be a possible reason for preterm labor. ஒரு குறை மாதம் டெலிவரிக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். 90 to 95% of the time பிரச்சனையே இல்லாமல் மெயினாகவே டீஹைட்ரேஷன், அதாவது சரியாக தண்ணி குடிக்காமல் கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனால வர கிராம்ஸ் தான் ரொம்பவே அதிகம். கர்ப்பிணி பெண்களுக்கு அடி வயிறு வலி, அது ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட்டு 2 monthsலேருந்து டெலிவரி வரைக்கும் அந்த அடிவயிறு வலி ஆன் அண்ட் ஆஃப் விட்டு விட்டு போகும். நிறையா பேருக்கு நிறையா கொஸ்டின்ஸ், நிறையா பயப்படுவாங்க அடிவயிறு வலி இருக்கும் போது. அதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. I'm Dr.Deepthi Jammi, consultant gynaecologist and fetal medicine specialist at Chennai Women's Clinic and Scan Center, Nagar. ஏன் அடி வயிறு வலிக்குது? அதுவும் ப்ரெக்னன்சியில் எல்லா மந்த்லையும் ஆன் அண்ட் ஆஃப் நிறைய பேர் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்பர் 1, நம்ம அப்டாமினல் கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஆப்வியஸ்லி இந்த இங்கிலீஷில் வந்து கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். கிராம்ஸ்னாலே ரொம்ப ஒரு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது அடி வயிறில் ஸ்பெசிஃபிக்காக வருது அப்படின்னா, ஆப்வியஸாக ஏன்னா நம்ம கர்ப்பப்பை வந்து யூட்ரஸ் வந்து கீழே இருக்கு இல்லையா, அடியில் இருக்கும் போது அந்த கர்ப்பப்பைன்றது லிட்டரலாக நம்மளோட ஃபிஸ்ட் சைஸ் தான் இருக்கும். சே அரௌண்ட் ஒரு 7 to 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்கலாம். அந்த சின்னதாக இருக்க வேண்டியது இட் ஆக்சுவலி பலூன்ஸ் அப் 10 to 15 டைம்ஸ் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ ஆப்வியஸ்லி இது கர்ப்பப்பையை பிடிச்சி இழுக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஆர் அட்டாச் டு த யூட்ரஸ் ஸ்ட்ரெச், அந்த யூட்ரஸ் ஸ்ட்ரெச் ஆகும்போது நல்ல ஃபுல்லாக ஸ்ட்ரெச், அந்த ஸ்ட்ரக்சர்ஸும் பிடிச்சி இழுக்கும், ஸ்ட்ரெச்சும் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஆப்வியஸ்லி அந்த யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பெயின் இருக்கும். அதை நம்ம கிராம்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறது உண்டு. ஸோ யூட்ரஸ் வளர வளர மோர் ஸோ ஒரு 5 months இல்லை 6-7 monthsக்கு மேலே அந்த ஸ்ட்ரெச்சிங் பெயின் ஆப்வியஸாக தெரியும். அண்ட் ப்ரீவியஸ் எதான சர்ஜரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ் ஒரு சிசேரியன் பண்ணது இல்லைன்னா வேறு எதுக்கான யூட்ரஸில் சர்ஜரி பண்ணியிருந்தவங்களுக்கும் ஆப்வியஸாகவே அந்த பெயின் தெரிய வாய்ப்புகள் உண்டு. பின்ன எப்போ அது நார்மல், எப்போ அப்நார்மல், அதுதானே நெக்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். அப்படி நார்மல் அப்நார்மல்ன்றது டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாதான் எப்போ உங்கள் டாக்டரை அணுகணுன்றது நம்ம சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு காமன் ரீசன் சொல்லிட்டேன், ஃபிசியலாஜிக்கலாக ஏன் வந்து கிராம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் தாண்டி வாட் ஆர் த அதர் ரீசன்ஸ் வை யூ குட் கெட் அ கிராம்ப் எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னன்சி. இதை தவிர நம்ம பார்க்க வேண்டியது த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அதுவும் இந்த சம்மர் காலத்தில் நிறைய பேருக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் உண்டு. அண்ட் அதுவும் கூட நம்மளுக்கு வந்து லோவர் அப்டாமினல் பெயினாக இருக்கும். ஆப்வியஸ்லி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக மற்ற சிம்டம்ஸும் இருக்கலாம், லைக் பர்னிங் சென்சேஷன் வைல் பாசிங் யூரின், இல்லை விட்டு விட்டு போகிற மாதிரி ட்ராப்லெட்ஸ் மாதிரி தான் யூரின் பாஸ் பண்ணுவீங்க, ஃப்ரீயாகவே பாஸ் பண்ண மாட்டேங்க. ஃபீவர், லோ கிரேட் ஃபீவர் இருக்கலாம். ஸோ இது எல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை அணுகுங்க. ஒரு யூரின் ரொட்டீன் அண்ட் கல்ச்சர் பண்ண சொல்லுவாங்க. அதில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக ஆன்டிபயோட்டிக் எடுத்து அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணணும். வை? பிகாஸ் urinary tract infection if it goes undiagnosed, அதாவது நீங்கள் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா that could be a possible reason for preterm labor. ஒரு குறை மாதம் டெலிவரிக்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம். இதை தாண்டி மற்ற டைம் என்ன ஆகும், சப்போஸ் நான் இப்போ நார்மல் அப்நார்மல் டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதை தாண்டி எப்போ நீங்கள் கவலைப்படணும் இல்லை உங்கள் டாக்டரை அணுகணும் அப்படின்னா, 1 மூமெண்ட்ஸ் தெரியாமல் போனாலும், அதாவது ஒரு 3-4 ஹவர்ஸ்க்கு மேலே ரொம்ப கல் மாதிரி இருக்குது யூட்ரஸ், உங்களுக்கு வயிறு வந்து மூமெண்ட்ஸ் தெரியல, இல்லை ப்ளீடிங் ஆகுது, இஃப் நாட் உங்களுக்கு லீக்கிங், அதாவது ஒரு டேப் ஓப்பன் பண்ண மாதிரி இன்வாலண்ட்ரியாக உங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் யூஆர் ஜஸ்ட் பாசிங் ஃப்ளூயிட், உங்கள் ட்ரெஸ் வெட்டாருது, அப்படி இருக்கும் போது டெஃபினட்டாக யூ நீட் டு காண்டாக்ட் யூர் டாக்டர். அண்ட் ஒன் மோர் ரீசன், 20 weeks ஒரு 5 to 6 monthsக்கு அப்புறம் தாண்டி போகும்போது என்ன பார்ப்போம்னா பிபி நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் அதிகமாக பிபி இருக்கும் போது ஹெட்ஏக் வர வாய்ப்பு இருக்குது அண்ட் அப்டாமினல் பெயினும் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு கண்டிஷன் கால்ட் அப்ரப்ஷன். அப்ரப்ஷன்னா என்ன, அந்த நஞ்சு கொடி முன்னாடியே
பிரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் நம்ம ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது காமன் எஃபெக்ட் வரதுண்டு. இட்ஸ் நாட் தட் நார்மல் பேஷண்ட்டுக்கு வராதுன்னு கிடையாது. பிபி அதிகமாக இருக்கும் போது டெலிவரிக்கு அப்புறம் நஞ்சு கொடி பிரியறது தான் நார்மல் அக்கரன்ஸ். இது வந்து முன்னாடியே நஞ்சு கொடி பிரிஞ்சிருது அப்படின்னா அதுவும் வந்து பெயின்ஃபுல்லாக தான் நம்மளுக்கு வெளில தெரிய வரும். ஸோ நார்மல்னு ஒன்று இருக்குது, அப்நார்மல் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் சொல்கிறது 90 to 95% ஆஃப் த டைம் பிரச்சனையே இல்லாமல் மெயினாகவே டீஹைட்ரேஷன், அதாவது சரியாக தண்ணி குடிக்காமல் கம்மியாக தண்ணி குடிக்கிறதுனால வர கிராம்ஸ் தான் ரொம்பவே அதிகம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 3 லிட்டர்ஸ்க்கு போல் நீங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லும் போதே மோஸ்ட் ஆஃப் தெம் கெட் ரிலீவ்டு with this abdominal pain. ரெண்டாவது urinary tract infection. மூணாவது உங்களோட கேஸ் ப்ராப்ளம் எதானே இருந்தால் கூட, ஏன்னா இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே அந்த யூட்ரஸ் பக்கத்தில் தானே இருக்குது, அப்டமனில் தானே இருக்குது. ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு அப்டாமினல் கிராம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து சிவியர் பெயின், அதுவும் ப்ரொக்ரெசிவாக பெயின் வந்து விட்டு விட்டு வருது, இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை இது ஃபால்ஸ் லேபர் பெயின் மாதிரி இல்லை. எங்களோட இன்னொரு வீடியோ இருக்குது டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ லேபர் பெயின். அது நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்கலன்னா அந்த இதை போய் கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் அதுலேயே நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன் நிறைய மாதம் வரும்போது ஹவு டு டிஃப்ரென்ஷியேட்னு. ஸோ இந்த வீடியோவில் நான் ஸ்பெசிஃபிக்காக எப்போ கிராம்ஸ்னால் எதனால் வருது, ஒன் அண்ட் அப்நார்மல் கிராம்ஸ்னா எப்போ நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகணுன்றது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு எதனா ஃபர்தர் டவுட்ஸ் இருந்ததுன்னா டூ கமெண்ட் இன் our comment section. We'll be able to guide you in the next upcoming videos.